மலையக தமிழர்கள் இந்த நாட்டில் வாழும் இன்னும் ஒரு தேசிய இனமாவர். அந்த தேசிய இனத்துக்குரிய அடையாளங்களை எல்லாம் தாமே வளர்த்து கொண்டு 200 வருட காலம் இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் சமூகமாவர். என்ற போதும் இந்த நாட்டின் பிரஜைகளுக்குரிய கௌரவம் அந்த மக்களுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்காமல் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதில் குறிப்பாக மலைய மக்கள் தங்களுடைய உழைப்பாலும் தங்களுடைய உயிர் தியாகத்தாலும் உருவாக்கிய பூமி இன்று அவர்களுக்கு சொந்தமில்லாமல் இருக்கின்றது. அந்த பூமியிலே தான் அவர்களுடைய வாழ்வு இருக்கின்றது, அவர்களுடைய கலாச்சாரம் இருக்கின்றது, அவருடைய எதிர்காலம் இருக்கின்றது. ஆனால் அந்த வாழ்வு பறிக்கப்பட்ட மக்களாக, அவருடைய கலாச்சாரம் பறிக்கப்பட்ட மக்களாக, அவருடைய எதிர்காலம் பறிக்கப்பட்ட மக்களாக இப்போது அவர்கள் அரசியல் அனாதைகளாக்கப்படுகின்றார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் மலையக பெருந்தோட்டங்களிலே இருக்கின்ற மக்கள் தொழிலாளர்கள் ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கம் தென்னிலங்கையிலே தோட்டங்களிலும் அதை போன்று சிறு தோட்டங்களிலும் தொழில் செய்கின்ற தொழிலாளர்கள், தமிழ் தொழிலாளர்கள். அண்மையிலே சர்வதேச மன்னிப்பு சபை 2 வருட கால ஆய்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த ஆய்வு அறிக்கையிலே தென்னிலங்கையிலே தோட்டங்களிலும் சிறு தோட்டங்களிலும் தொழில் செய்கின்ற மலையக தமிழ் தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறெனில் எங்களை பொறுத்தளவிலே அதுவும் ஓர் இன அழிப்புக்கு உட்பட்ட ஒரு விடயமே. அதே போன்று மத்திய மலைநாட்டிலே வாழ்கின்ற தொழிலாளர்கள் கூட எதிர்காலமற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கும் கூட தோட்டங்கள் கம்பெனிகள் கொடுத்த போது கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு அதிகமாக இருந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் இன்று 1 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கின்றார்கள் என்ற கவலை தரும் செய்திகள் வருகின்றன. என்றால் அங்கு தொழில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். தொழில் பாதுகாப்பு இல்லை என்றால் வாழ்வு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. வாழ்வு பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்கள் எதிர்காலம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. எனவே இவற்றை எல்லாம் தேடி இந்த மக்கள் அந்த நிலத்திலிருந்து வெளியிலே வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் சுயமாக வரவில்லை, இந்த நாட்டினுடைய அரசியல் அவர்களை தள்ளுகின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே அந்த மக்கள் தாம் உருவாக்கிய தேசத்திலே பாதுகாப்பாக வாழ வேண்டும், பாதுகாப்பான தொழில் செய்ய வேண்டும், தன்னுடைய எதிர்கால சந்ததிக்கு பாதுகாப்பான ஒரு பூமியாக அந்த பூமி மாற வேண்டும் என்றால் அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமாக வேண்டும். அதை போன்று அவர்கள் பாரம்பரியமாக செய்து வருகின்ற அந்த தேயிலை தொழில் இன்னொருவருக்கு அடிமையாக செய்கின்ற தொழிலாக அல்ல, தங்களை தீர்மானிக்கின்ற, தங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற, தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தொழிலாக அது மாற்றமடைகின்ற போதுதான் அந்த பூமியும் அந்த தொழிலும் இந்த நாடும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும். எனவே தற்போது இருக்கின்ற அரசியல் முறைமையாக இருக்கலாம், தற்போது இருக்கின்ற பொருளாதார முறைமையாக இருக்கலாம், தற்போது இருக்கின்ற பெருந்தோட்ட கட்டமைப்பாக இருக்கலாம், இவை எல்லாமே அந்த மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றன. எனவே முறைமை மாற்றம் என்பது அரசியல் ரீதியாக வர வேண்டும், யாப்பு ரீதியாக வர வேண்டும், அதே போன்று பொருளாதார ரீதியாகவும் வர வேண்டும், மக்களுடைய சிந்தனை ரீதியாக வர வேண்டும். எனவே சிங்கள பௌத்தம் இன்று நாட்டை ஆளுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற நிலையிலே அது ஒழிக்கப்பட வேண்டும். அதனை ஒழிப்பதற்கு ஆட்சியாளர்கள் துணிகின்ற போதுதான் நாங்கள் ஏற்கனவே கூறிய மாற்றங்கள் வரும். மலையக மக்கள், மலையக தமிழர்கள் சுதந்திர பிரஜைகளாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய நிலை உருவாகும். அதற்கான கலந்துரையாடல் இன்னும் நடத்தி இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் இன்னும் தொடர வேண்டியிருக்கின்றது. பல்வேறுபட்ட சக்திகளோடும், முற்போக்கு சக்திகளோடும், அது போன்று வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து மக்களோடும் சேர்ந்து இந்த கலந்துரையாடல் நடத்துகின்ற போது எங்களுடைய எதிர்காலம், மலையகத்தினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி.